இன்றைக்கி நான் பைனாப்பிள் ஜாம் பண்ணுறேன். மிக்ஸி பண்ணாமல் அப்படியே பீஸாக சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லு பைனாப்பிள் கட் பண்ணியிருக்கேன். 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் இருக்குது. 2 எலுமிச்சை பழம் பைனாப்பிள் போட்டிருக்கேன். இப்போ 2 கப்பு சுகர் போடுறேன். இது கொஞ்சம் இனிப்பு இல்லை, அதுக்குனால இனிப்பு இருந்தால் கொஞ்சம் போட்டால் போதும். நான் 2 கப்பு போடல, 1.25 கப்பு போட்டு பார்க்கலாம், அப்புறமா வேணும்னா போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகட்டும் சுகர். ஒரு சின்ன துண்டு சின்னமன் போடுற அப்படியே, அப்புறமா வேணான்னா எடுக்கலாம். இது ஒரு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. இது 1 டீஸ்பூன் ஜாஜிக்காய் பவுடர், கொஞ்சோண்ட உப்பு போடுறேன் டேஸ்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ லெமன் இது பண்ணிட்டேன் ஜூஸு. ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிரப் வேணும்னா சிரப் வச்சுட்டா நல்லது. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சிரப்பு எல்லாம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஜாம் ரெடி ஆகிருக்கு. நான் சிரப் வச்சுருக்கேன், அந்த தான் டேஸ்ட் நிறையா இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஹோம்மேடு ஜாமு. பைனாப்பிள் ஃபுல்லாக இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம். டேஸ்டி ஹோம்மேடு பைனாப்பிள் ஜாம் இஸ் ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்திக்கு. தேங்க்யூ.